ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஷோபா சந்திரசேகர் விஜய் அவர்கள் யார் பேசினாலும் கண்டுக்க மாட்டார், பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் அதை செயலில் காமிச்சிருவார். அவரோட செயல் தான் அவரோட மிகப்பெரிய சாதனை. அண்ட் எப்பவுமே தனிமையாக இருப்பார். எதுக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். அண்ட் எதிர்த்து பேச மாட்டார், சத்தமாக பேச மாட்டார். ஆனால் அவரோட செய்கையாலே எல்லாத்தையும் முடிச்சிருவார் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அவங்க சொல்லி 2 days கூட ஆகலை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவரோட செய்கை சும்மா தரமான சம்பவமாக இருந்தது. முக்கியமான செய்தியா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செஞ்ச அந்த சிக்னேச்சரை இப்ப சட்டசபையில செஞ்சு காமிச்சது சும்மா தரமான செய்தியா இருந்தது. யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, வச்சு செஞ்சுட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம குட்டி ஸ்டோரி தான் மிகப்பெரிய ஹைலைட்டா அமைஞ்சது. தளபதி விஜய் அவர்களோட குட்டி ஸ்டோரியை நிறைய ரசிகர்கள் மிஸ் பண்ணாங்க. ஏன்னா நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னதுமே ஃபர்ஸ்ட் சொன்னது ரசிகர்கள், ஐயோ இனிமே ஆடியோ லான்ச் இல்லை ட்ரெய்லர் லான்ச்சில் தளபதி அவர்களோட குட்டி ஸ்டோரியை மிஸ் பண்ணிடுவோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் சட்டசபையிலையும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. குட்டி ஸ்டோரியில் டிஎம்கேவை தாக்கி பேசுனது இன்னும் மிகப்பெரிய ஹைலைட்டாக அமைஞ்சது. அவர் குட்டி ஸ்டோரி சொன்ன உடனே எதிர்க்கட்சியினர் உடனே வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் அவர்கள் அதுக்கும் செம்மையான ஒரு பதிலடி கொடுத்தாரு. ஏன் கதறீங்க, உங்க கதறல்ஸ் ஏன் இவ்வளோ சத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் சும்மா வச்சு செஞ்சுட்டாரு அவங்கள. ஷோபா மேம் இப்போதான் சொன்னாங்க, அதுக்குள்ள இப்படி ஒரு செய்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா மேம் இப்போ நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. விஜய் அவர்களோட தரமான செய்கை இனிமே தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இனிமே நிறைய பேர் சட்டசபையில நடக்கிறத நேரலையா பார்க்க தான் அவ்வளோ வெயிட் பண்றாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷோபா மேம் சொன்னது பயங்கரமா நடந்துருச்சு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.